வணக்கம். வாரம் ஒரு ரெசிபி. இன்றைக்கி நாம் பானிபூரி கடையில் வாங்காமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீட்லேயே ஈஸியாக ரோட்டு கடை பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை சட்னி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். பச்சை மாங்காய் கொஞ்சம், ஏன்னா நம்ம ஆம்ச்சூர் பவுடர் போடணும், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். அதுக்கு பதிலாக எங்கிட்ட வீட்லேயே பச்சை மாங்காய் இருந்ததுனால அது ஒரு 10 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, மல்லித்தழை கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, புதினா கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு உப்பு. நமக்கு அதிக காரம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து கூட போட்டுக்கலாம். இதையெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை சட்னிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி வடித்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் திப்பி இருக்கத்தான் செய்யும். நல்லா வடித்து எடுத்துட்டோம்னாவே போதும். தேவையான அளவு தண்ணி கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி. இட்லி சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதையெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி சட்னிக்கு போட்டு அரைச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விடணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளியோடைய பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டா இனிப்பு சட்னி ரெடி. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இனிப்பு சட்னி ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட கருப்பு சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு அதையும் போடலாம். ஆனால் நான் இன்னைக்கு பச்சை பயிறு ஊற வச்சு முளைக்கட்டி அதை ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணி அதை போட்டிருக்கேன். என்னப்பா பச்சை பயிறு போடுறது ரொம்ப உடலுக்கு சத்து அதிகம். அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சிறிது கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நான் கடையில் பொரிக்காத பானிபூரி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். பானிபூரி செய்யறதுக்கு நம்ம வீட்லேயே கூட பானிபூரி ரெடி பண்ணலாம். நான் பொரிக்காத பானிபூரி வாங்கிட்டு பொரிச்ச பானிபூரி வேணுனாலும் வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு பானிபூரியாக எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருத்து போயிடும்.
எல்லா பானிபூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்ச பானிபூரி ரெடி, ஸ்டப்பிங் உருளைக்கிழங்கு ரெடி, பச்சை கலர் பானி ரெடி, சிகப்பு சட்னி ரெடி. சிகப்பு சட்னி கொஞ்சம் வச்சு அப்படியே பானி ஊற்றி ரோட்டு கடை பானிபூரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களது அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.